வெல்கம் டு தி ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் வாயை கொடுத்து மாட்டின அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆக்சுவலி பல பேர் பலவேறு விதமா மாட்டிப்பாங்க, இருந்தாலும் இவங்க கொஞ்சம் ஓப்பனாவே மாட்டிக்கிட்டாங்க. சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா நிறைய பிரஸ் மீட்ல பேச மாட்டாரு, ஆனா அவர் பிரஸ் மீட்ல பேசினா அது ஒரு கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பேசின இந்த பிரஸ் மீட் தான். நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? பொதுவாகவே ஊடகங்கள் அப்படி இப்படிதான் கேள்வி கேட்கும், ஆனா அந்த கேள்விகளிலிருந்து எப்படி சுலபமா தப்பிக்கணும்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். சிரிச்சா மாதிரியே இருக்கணும், ஸ்மைல் தெரப்பி. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போறது சீமான் அவர்கள். நம்ம எந்த அரசியல் நையாண்டி எடுத்தாலும் அதுல சீமான் இல்லாம இருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா சீமான் வந்துருவாரு. இவர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்ல ரொம்ப அப்படியே வீரமா பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து தானாவட்டா கேள்வி கேட்டனால அங்க சீமான் வந்து டென்ஷன் ஆகி கத்திருப்பாரு. இது ஒரு கட்டத்துல மீம் டெம்ப்ளேட்டாவே ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு நீ நல்ல மனநல மருத்துவரை பாரு. டேய் அவன் ஏய் பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்காது. ஆமா, நீ கேட்கறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேட்கறது இல்ல, மற்றவங்களே கேட்க விடுறது இல்ல, பேசிட்டு இருக்காது. ஏய் நீ எந்த கேள்வியும் உருப்படியா கேட்கல, நீ இனிமே வராத என் பத்திரிக்கை, என்னைய சந்திக்காது. உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது வைகோ. அதாவது வைகோ என்ன பண்ணாரு, அவர் எங்கேயுமே ஃபன்னியா பேசல அப்படின்னு நினைச்சோம்னா பேசியிருக்காரு, இல்ல பண்ணிருக்காரு. அதாவது நாங்க தண்ணியே குடிக்காம நாங்க போராட போறோம் அப்படின்னு சொல்லி தாகத்தோட இருந்து போராடிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதை பயங்கரமா மீம் டெம்ப்ளேட் ஆக்கி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வைக்க கூட்ட, இப்ப நீங்க தண்ணி இல்லாம போராடுறேன்னு சொல்லி எதுக்கையா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தையும் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு போய் பார்த்துப்பாங்க. கூட தண்ணி குடிக்காம இருப்பேன், எனக்கு அது தெரியாம அரை டம்ளர் வெந்நிய குடிச்சு போட்டேன். எனக்கு இன்னும் நோட்டீஸ் என்கிட்ட கொடுக்கலையே அவங்க, சும்மா இப்ப கொண்டாந்து கொடுக்குறாங்க நோட்டீஸ். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்கும் போது ஜெயக்குமார் அவர்கள். அதாவது அதிமுக கட்சி ரெண்டா பிளவுபட்டது இல்லையா, அதுல ஓபிஎஸ் தனியா, அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் தனியா. சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது அதற்கு ஜெயக்குமார் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருந்தாரு, ரெண்டு பேருமே அமாவாசைங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சிருப்பாங்க. அந்த அமாவாசையோட ஒரு லைன் சொல்லியிருப்பாரு, அதுதான் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாவே ஆச்சு. பெரிய அளவுக்கு இவர் ஒரு அமாவாசை அவர் ஒரு அமாவாசை, ரெண்டு அமாவாசை சேர்த்துருது. ரெண்டு அமாவாசை அடுக்குமா? ஒரு அமாவாசை இருக்காயிடும், ரெண்டு அமாவாசை சேர்ந்தா என்ன ஆகும்? மொத்தம் தமிழ்நாடு இருக்காயிடும். நக்கல்யா அவனுக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்பவுமே சார்மிங்கா பிலிம்ல பேசுற இவரு அதே மாதிரி மேடையில சார்மிங்கா பேசிட்டாரு. இப்பவே கண்ண கட்டுது. சோ ஃபர்ஸ்ட் இவர் பேசுறது பார்த்தோன்னே ஓகே, கண்டிப்பா நீட் வந்து தமிழகத்துல இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்புனாங்க. பட் ஆஃப்டர் தட் ஒரு ரகசியத்தை சொல்றேன், நீட் எப்படி நிறுத்தணும்னு ஒரு ரகசியம் நான் வச்சிருக்கேன், ஆனா நான் சொல்ல மாட்டேன், ஓட்டு போட்டாதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இவர் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பிரஸ்காரங்க, சார் அன்னைக்கு ஏதோ ஒரு ரகசியம் சொன்னீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். அந்த ரகசியத்தை கேட்ட உடனே நம்ம மக்கள் அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போங்க. இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அதையே இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை மறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம்.